ஏய் மெண்டல் என்ன பண்ணிட்டு இருக்க? 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எனக்கு கொலை பசி, எதுவுமே செய்யல. அப்பளம் பொரிக்கிறதுக்கு கரண்டியை தேடிட்டு இருக்கேன். வேற அப்பளத்துக்கு எப்படி சாப்பிட முடியும்? 10 நிமிஷத்துல அப்பளம் தான் செய்ய முடியும். ஆம்பூர் பிரியாணியா செய்ய முடியும்? மூளை இல்லாதவங்களுக்கு கடவுள் ஒரு பெரிய வாய் கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பார்த்ததும் கன்ஃபார்ம் ஆயிருக்குமே. ஆமா, இவ்வளவு மூளையாவது இருக்கு. ஒரு அப்பளத்தை கூட உன்னால ஒழுங்கா சுட தெரியல. அப்பளத்தை கரெக்டா தான் சுடுவேன். பெரிய குக்குன்னு சொல்றீங்க, ஒரு கரண்டி கூட காணோம் உங்க வீட்ல. ஏய் லூசு, அப்ப இது என்னப்பா? என்னாச்சு? 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 கண்ணுல பட்டுச்சு. என்னாச்சு ஹாசினி? என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்க? என்னாச்சு? ஐயோ என்னம்மா? ஐயோ கண்ணுல பட்டுச்சு. ஒண்ணு யாரும் சமையல் ரூம் பக்கம் போக சொன்னது? எப்படி ஆச்சுமா? என்னாச்சு? இவர்தான் என்ன சமைக்க சொன்னாரு. ஏன் ஹாசினி எதுக்கு சமையல் பண்ண சொன்ன? எங்க யாராவது கூப்பிட்டுக்கலாம்ல? இல்லம்மா, நான் வந்து ஐயோ என்னம்மா ரொம்ப எரியுதா? கூட்டிட்டு போடா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. சீக்கிரம் தூக்கிட்டு போ, சீக்கிரம்டா. டாக்டர் வாங்க வாங்க, உட்கார் உட்கார் வைங்க சார். நீங்களும் உட்காருங்க. என்னாச்சு டாக்டர்? கொதிக்கிற எண்ணெய் அவ கண்ணுல பட்டுருச்சு. கூல் கூல், முதல்ல கண்ணு காட்டுங்க. ஐயோ முடியலையே, எரிதே, திறக்க முடியலையே. ஐயோ கண்ணு எரிதே. ஐயோ ஐயோ வலிக்குதே. நான் பாத்துட்டு இருக்கேன். ஐயோ வலிக்குதே. ஐயோ என் கண்ணு வலிக்குது. ஐயோ கல்லுங்க, கண்ணு வலிக்குது. மேடம், ஒரு நிமிஷம். ஹாசினி, மேடம், உட்காருங்க. கண்ணு வலிக்குது. நான் பாக்குறேன், என்னன்னு பாருங்க. கண்ணு போச்சு. ஐயோ ஹாசினி, ஐயோ ஹாசினி ப்ளீஸ் கண்ட்ரோல் சார். உட்காரு. உட்கார்ந்தானே செக் பண்ண முடியும். உட்காரு. கண்ணு எரியுது. என்னன்னு பாத்துடலாம். ஹாசினி தொடங்க. போதும். அவ்வளவுதான். சரியாயிடும். ஐயோ இவங்க 2 கண்ணுமே பாதிச்சிருக்கு. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணுல வந்து பலமா காயமாயிருக்கு. கண்ணு உள்ள கொஞ்சம் ரெட்டா இருக்கு. பெரிய ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். நான் டிராப்ஸ் ஒன்னு எழுதி தரேன், கொடுங்க. போய் அதை வாங்கிட்டு வாங்க. சரியாயிடும். சரியா? சரி. இதை போய் வாங்கிட்டு வந்து. சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை? ஐயோ முடியல. பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கு கண்ணு எரியுது, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். உனக்கு கண்ணு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா நடிக்காத. ஐயோ டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே. கண்ணுல எண்ணெய் பட்ட சாக்கு வச்சுக்கிட்டு வீட்ல 2-3 நாள் வேலை செய்யாம இருக்கலாம்னு பார்த்தேனே. ஐயோ போட்டு கொடுத்துருவாரோ. ஐயோ கொதிக்கிற எண்ணெய் கண்ணுல பட்டு கண்ணு கொழ கொழன்னு ஆயிடுச்சு. என்ன பார்த்து நடிக்கிறியான்னு கேக்குற, வந்து ஆபரேஷன் பண்றத விட்டு இங்க உட்கார்ந்துட்டு எனக்கு கண்ணு தெரியுதுன்னு வேற சொல்றியா நீ? எங்க பரம்பரைக்கு நடிக்க தெரியாது தெரியுமா? நீ படிச்சு டாக்டர் ஆனியா இல்ல காசு கொடுத்து டாக்டர் ஆனியா? என் கண்ணுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சாவடிச்சிருவேன். இந்த ஹாஸ்பிடலையே உண்டிலன் பண்ணிடுவேன். இதான் சாக்குன்னு அந்த ஹிட்லரும் நீயும் சேர்ந்து என் கண்ணை நாசம் பண்றதுக்கு திட்டம் போடுறீங்களா? அதுக்கு தான் அந்த ஆளு என்ன இந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தாரா? ஹாஸ்பிடலா இது? உன்னை பார்த்தா டாக்டர் டிரெஸ்ல இருக்கிற எம்ம மாதிரி இருக்க. எருமை எங்க வெளிய கட்டி போட்டு வச்சிருக்கியா? அடச்சே நிறுத்து. அப்படியே விட்டனா ஓவரா பேசிட்டு இருக்க. அச்சி பலகள் எல்லாம் உடைச்சிரும் பாத்துக்க. ஏய் என்ன கைய காட்டி பேசுறீங்க? மரியாதை முக்கியம். என் கண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நீட்ன கைய முறிச்சு போட்டுருவேன். ஷட் அப். அதான் என் கை உனக்கு நல்லாவே தெரியுதுல. அப்போ உனக்கு கண்ணு நல்லாவே தெரியுதுன்னு தானே அர்த்தம். என்ன முறைக்கிற? இதுக்கு மேல நீ இங்க நின்ன, நீ சொன்ன மாதிரியே நான் யமனா மாறிடுவேன். என்னன்னா வெறும் ஐ டாக்டர் மட்டும் நினைச்சியா? நான் மார்ச்சரியில போஸ்ட்மார்ட்டம்லாம் கூட பண்ணிருக்கேன். அடச்சிப்ப. Thank you. அப்படி டீசென்ட்டா சொன்னா போக போறோம். எதுக்கு திட்டிக்கிட்டு? நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேளை நெருங்குதம்மா. பாதைகள்
காட், ஹாசினியோட பார்வை முழுசா போயிடுச்சா? ஓ, பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஹாசினி, ஐம் சாரி. என்னால்தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு முடியாத தப்பு. ஓ, இவர் எதுக்கு இப்படி அழுகுறாரு? இவருக்கு என்ன ஆச்சு? கண் தெரியாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டல. பிடிவாதத்தால எவ்வளவு பெரிய தப்பு நடந்துருச்சு. ரைட்டு. பார்ட்டி எனக்கு கண்ணு தெரியலன்னு நினைச்சிருச்சா? அதான் இப்படி குலுங்கி குலுங்கி அழுவுதா? உன் வாழ்க்கை என்ன ஆகும்? இதை நீ எப்படி தாங்குவ? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட. அட, ஹிட்லர் அழுவுறாரு. ஆச்சரியமா தான் இருக்கு. இவர் அழுவுறதை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். இவருக்குள்ள இப்படி ஒரு அழகுன மனசு இருக்கா? அழுவுறியா ஹிட்லர்? நல்லா அழுகு. என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருப்ப. நாய போல நடத்தின. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் உனக்கு அடிமையா? இப்படியே வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்கு என்ன இப்படி பழி வாங்குனீங்க? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. அவங்கள ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. சரி டாக்டர், நீங்க சொல்றதுக்கு மேலேயே அவளை நான் கவனிக்கிறேன். ஆனா ப்ளீஸ் நல்ல செய்தி கொடுங்க டாக்டர். இதுல எங்க கையில என்னங்க இருக்கு? எங்களால முடிஞ்ச அதிகபட்ச முயற்சியை நாங்க பண்றோம். சரிங்க டாக்டர். இந்த கண்ணாடி எங்க வச்சு தெரியலையே. அப்பாடா. நர்ஸ், ஹே ஹாசினி, உனக்கு லக் இருக்குடி. அந்த கண்ணு தெரியாத பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் இந்த லூசு ஹிட்லர் கிட்ட சொல்லிட்டாரு. இவரும் மண்டி ஆட்டிக்கிட்டு எனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு நினைச்சு ஃபீல் ஆயிட்டு இருக்காரு. எப்படியோ எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. வா ஹிட்லர், உன்னை இனிமே எப்படி டார்ச்சர் பண்றேன்னு பாரு. ஹாசினி, என்ன சொன்னாங்க டாக்டர்? நான் சொன்னது தானே. நீங்க போனா மட்டும் பார்வை வந்துரும் நான் சொல்ல போறாங்க. ஐயோ, என் வாழ்க்கை பாதியிலேயே போயிடுச்சே. இல்ல இல்ல, நீங்க பாதியிலே ஆஃப் பண்ணிட்டீங்க. ஒரு நாளாவது இன்னொரு மனுஷிய நடத்திருக்கீங்களா? அதான் நீங்க நினைச்சபடியே இன்னைக்கு நான் முழு மனுஷி இல்ல. ஏன்னா கண்ணு இல்லனா பொண்ணத்துக்கு சமோன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. ஹாசினி, ஏய், உனக்கு கண் பார்வை வராதுன்னு யார் சொன்னா? டாக்டர் தான். அதே டாக்டர் தான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. எப்படி? ஒரு மாசம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணா பார்வை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நான் இன்னும் ஒரு மாசம் இப்படியே தான் இருக்கணுமா? என்ன யாரு கவனிச்சுக்க போறாங்க? என்ன ஏதாவது ஒரு ஹோம்ல விட்டுருங்க. நான் ஒரு மாசம் அங்கேயே இருந்துக்கிறேன். நீ எதுக்கு ஹோம்ல இருக்கணும்? நான் இருக்கேன்ல, நான் உன்னை பாத்துப்பேன். உனக்கு பார்வை வர வரைக்கும் நான் தான் உனக்கு வெல் விஷர், உனக்கு எல்லாமே. சரியா? உன் பார்வை வர வரைக்கும் நீ என்னோட பொறுப்பு. யோ மட சாம்பிராணி, எனக்கு கண்ணு நல்லாதாயா இருக்கு. எனக்கு நீ கேர் டேக்கரா வெல் விஷரா? அதானா உன் வாயில கேக்குறதுக்கு குஷியா தான் இருக்கு. சரி வா போலாம்.
போயா லூசு, உன்னை பின்னாடி வர வைக்கிறேன் பாரு. சாரி சரி சரி, உனக்கு தான் கண் தெரியாதுல்ல, நான் தான் முட்டாள். வா. ஹாசினி, என்னப்பாச்சு? சொல்லுப்பா. ஓ, இவ்வளவு நேரம் ஆச்சு. இவங்க போன் பண்ணப்பவும் போன் எடுக்கலையா? கண்ணாடி வேற போட்டுட்டு வந்திருக்கா. என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஏஜே, ஏன் பேசாம இருக்க? என்ன ஆச்சு சொல்லுப்பா. என்னாச்சு? அத நான் சொல்றேன் ஜெயம்மா. எனக்கு கண் பார்வை போயிடுச்சு. என்னது? கண் பார்வை போயிடுச்சா? உங்க பிள்ளையால இப்ப நான் கண் பார்வை இல்லாதவள் ஆயிட்டேன். என்னம்மா சொல்ற? என் தலையில கல்ல தூக்கி போடுறியம்மா நீ? அதுக்கு கூட வாய்ப்பில்ல ஜெயம்மா. கல் எங்க இருக்குன்னு என்னால இப்ப பார்க்கவே முடியாது. என்ன ஏஜ் இது? ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? அது அவளுக்கு ஏன் தயங்குறீங்க? என்னையே என் கண்ணுல ஊத்துறதுக்கு அவசரப்பட்ட நீங்க இதுக்கு மட்டும் நிதானமா சொல்றீங்க. அது கண் பார்வை திரும்பி வர்றது டவுட் தானே சொல்றாரு. ஐயோ, என்னப்பா சாதாரணமா சொல்ற? காலம் பூரா இப்படியேவா இருக்க முடியும்? ஏன் வேற டாக்டரே இல்லையா பாக்கிறதுக்கு? நான் இனிமே எப்படி ஜெயம்மாவை பார்க்காம இருக்க முடியும் தான் கவலைப்பட்டேன். ஐயோ, எந்த பக்கம் இருக்கீங்க ஜெயம்மா? எனக்கு உங்களை கட்டி பிடிச்சு அழணும். இந்த பக்கம் என்ன தூணியே ஜெயவா? ஜெயம்மா, ஐயோ, இங்கதான் இருக்காங்க. ஜெயம்மா, என்ன ஜெயம்மா? என்ன ஜெயம்மா? நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரதுக்குள்ள முகம் பளபளன்னு இருக்கு. ஃபேஷியல் பண்ணீங்களா? ஐயோ, விடு. நான் ஜெயமா இல்ல, மாயா. ஐயோ, உன்னை யார் குறுக்க வர சொன்னது? ஜெயம்மா, ஓ ஜெயம்மா, எங்க இருக்கீங்க? ஜெயமா இங்கதான் இருக்காங்க. ஜெயம்மா, என்ன ஜெயம்மா இவ்ளோ குள்ளம் ஆயிட்டீங்க? நான் சித்ரா. சித்ராவா? நீ தூரம் போ. ஜெயம்மா, ஏய் ஹாசினி, நான் இங்க இருக்கேன். ஜெயம்மா, ஜெயம்மா, ஓ, என்ன ஏஜே? என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே ஜெயம்மா. என்ன மன்னிச்சிருங்க ஜெயம்மா. இந்த வீட்டுல என்ன மதிக்கிற ஒரே ஜீவன் நீங்க தான். என்கிட்ட உண்மையா இருந்தீங்க, என்ன நம்பினீங்க. ஆனா உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஜெயம்மா. கவலைப்படாத ஹாசினி, உனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த காயம் எல்லாம் ஆறட்டும். ஒரு மாசம் கழிச்சு ஆபரேஷன் செஞ்சு உன் கண்ணை சரி பண்ணிடலாம். இல்ல, அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல ஜெயம்மா. அப்படிலாம் சொல்லாத. எனக்கு இருக்கு நம்பிக்கை. உனக்கு கண்ணு இல்லைன்னு கவலைப்படாத. உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நாங்க இருக்கோம்ல, நாங்க செய்வோம். பல் விளக்குறதுல ஆரம்பிச்சு நீ படுக்க போறது வரைக்கும் எங்க பொறுப்பு. ஜெயமா, இதெல்லாம் எதுக்கு நாம செய்யணும்? அதுக்குதான் அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொன்னா அவங்களே கூட்டிட்டு போய் பாத்துக்க போறாங்க. என்ன இருந்தாலும் ஹாசினி அவங்க வீட்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்க முடியுமா? அவங்க அம்மா நல்லா பாத்துப்பாங்க. இவனுங்க குட்டிய குழப்பறாளுங்களே. அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல வேண்டியது இருக்குமே. என்ன பண்றது? சித்ரா, நீ அவங்க அம்மாக்கு போன் பண்ணு. ஏய், பேசாம இருக்கியா? இப்ப எதுக்கு ஹாசினி அவங்க வீட்டுக்கு அனுப்பணும்? ஏன் நாம பாத்துக்க மாட்டோமா? பிரச்சனை வந்த உடனே தூக்கி எறிஞ்சிடுறதா? அதுவும் இல்லாம ஹாசினியோட அப்பா அம்மா இப்போ நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்களா ஏஜே? இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு கோயம்பேட்ல போய் மூட்டை தூக்கி
சாப்பிட்டுக்கலாம். இப்ப கூட ஒண்ணும் இல்ல சித்ரா, உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. முன்னெல்லாம் ஒரே ஜம்ப்ல இந்த படியில மாடிக்கு ஏறி போவேன். ஆனா இன்னைக்கு கண்டவங்களெல்லாம் நம்ப வேண்டியதா இருக்கு. ஏய் யாரு நாங்க 2 பேரும் உனக்கு கண்டவங்களா? நல்லா மனசை தொட்டு சொல்லுங்க, எனக்கு கண்ணு போனதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சீச்சி, உனக்கு கண்ணு போனது நினைச்சு நாங்க 2 பேரும் அழுதுகிட்டு இருக்கோம். அப்படியா? என்ன நினைச்சு உங்களுக்கு அவ்வளவு கவலையா? வேணும்னா ஜெயமா ஹிட்லருக்கு அழகு குத்தி மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாங்கல்ல, அது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா? மண்டைய உடைச்சுங்க. மெலம்பு மெலம்பு பார்த்து உட்காரு. அப்பா வெண்டு நிமிர்ந்துருச்சு. 1/2 லிட்டர் கிரைண்டர் மாதிரி இடுப்ப வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆட்டுறாருல்ல. அப்படியே இப்படி போட்டு உட்காந்து போட்டு முடிஞ்சு. ஆளை பாரு அப்படியே. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியும்டி. எல்லாத்துக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல தண்டனை உண்டு. ஸ்னேக் போவோம். ஏய் போதும் போலாம். இங்க இருந்தா வேலை சொல்லிட்டே அவங்க தொலை பண்ணுவா. சரி சித்ரா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, அத போய் பாப்போம். சரியா? ஓகேக்கா போலாம். ஒரு நிமிஷம், கொஞ்சம் இந்த ஃபேன் போட்டுட்டு போங்க. ஏய் ஸ்லோ பண்ணு. ரெண்டு பேருக்கும் எவ்வளவு சில்லற புத்தி பாத்தியா? இருங்கடி, இந்த தெரிவிக்க என்னாச்சு? சாரி, அது கால் வலியில தெரியாம அடிச்சிட்டேன். நீங்க அழுத்துறது நசுக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அழுத்த கூடாது. எப்படி அமுக்கணும்னா சாஃப்ட்டா மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். கீழே அப்படியே மேல கொஞ்சம் ரைட், கொஞ்சம் லெஃப்ட், ஸ்ட்ரைட், சென்டர். இப்படி அழுத்துற சுகத்தோட ஒரு கேரட் ஜூஸ் சாப்பிட்டா அதை விட சுகமா இருக்கும். இப்பதானே ஜூஸ் சாப்பிட்ட, அதுக்குள்ள என்ன? ஐயோ, இவங்களுக்கு பதில் சொல்லியே என் எனர்ஜி எல்லாம் போயிடும் போல. நீங்களே சொல்லுங்களேன். ஏஜே, நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னோம்? எனக்கு மட்டும் கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா நானே ஜூஸ் போட்டு குடிச்சிருந்திருப்பேன். நீங்க தான் என் கண்ணை இப்படி பண்ணிட்டீங்களே. ஆமாம், கேரட் ஜூஸ் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மாயா, சித்ரா, இவளுக்கு ஒரு கேரட் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஏஜி. கேரட் ஜூஸ் நீ எப்படி போடுவ? கேரட்ல தான் போடுவேன். ஐயோ, நான் அத சொல்லல, மெத்தட கேட்டேன். நீயே சொல்லி தோல. 4 பிஞ்சு கேரட்டை எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதுல பாதாம், பிஸ்தா, பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், முடிஞ்ச சாக்லேட் சிரப், அப்புறமா நல்ல திக்கான மில்க சேர்த்து நல்ல திக்கா ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாங்க. அவ்வளவுதான். அப்படி சாப்பிட்டாதான் என் கண்ணுக்கு குளிர்ச்சின்னு என் பாட்டி சொல்லிருக்காங்க. மூளைக்கு நல்லதா உங்க பாட்டி எதுவுமே சொன்னது இல்லையா? சொல்லிருக்காங்களே. வெண்டைக்காவை ஜூஸ் போட்டு குடிச்சா மூளைக்கு அவ்வளோ நல்லதா. நீங்க 2 பேரும் போட்டு குடிங்க, சரியா? அப்பவாவது மூளை வளரட்டும். யூ கண்டினியூ. குயில புடிச்சு கூண்டல் அடிச்சு பாட சொல்லுகிற உலகம் அது எப்படி பாடுமப்பா?
அதை எப்படி அமுக்கும்பா ஓ கேஜி எப்பவும் என் மேல கோபமாவே இருப்பாரு. இதான் சாக்குன்னு என்ன வெளியே அனுப்பிச்சிருவாரு. எங்க வீட்லயும் எத்தனை நாளைக்கு தான் என்ன காப்பாத்துவாங்க? நான் எங்கேயாவது போய் தெரு தெருவா அம்மா தாயேன்னு பிச்சைதான் எடுக்க போகணும். என்ன ஹாசினி, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீ முதல்ல சாப்பிடு. நீ ஏன் கவலைப்படுற? வாழ்நாள் முழுக்க உன்னை வச்சு காப்பாத்துற. மனசு குழப்பிக்காம சும்மா சாப்பிடு. இப்படி பேசுறாளா நீ? இன்னைக்கு பேச வச்சுட்டல. இரு, இதை இப்படியே விடக்கூடாது, இன்னும் டெவலப் பண்ணணும். அக்கா அங்க பாரு. ஏய், ஆ, ஏய் என்ன பண்ற? எதுக்கு இப்ப அவருக்கு ஓட்டி விட்டுட்டு இருக்க? ஆ. ஐயோ சாரி, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கண் பார்வை போச்சுல, அதான் வாய் எங்க இருக்குன்னு தெரியல. கண்ணு தெரியலனா இருக்கிற பொருள் தெரியாது. ஓகே, அது எப்படி? கை டெய்லி வாய்க்கு தானே போகுது, அது கூட உனக்கு தெரியாதா? அது எப்படி கை திடீர்னு உனக்கு ஏஜே ஃபேஸ்க்கு போகும்? உனக்கு கண்ணு தெரியலனா நீ என்ன வேணாலும் செய்வியா? என்ன மாயா, அது பேசாம இருக்க மாட்டியா? சி- அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு போனதால தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றல்ல. சும்மா இருங்க ஜெயம்மா. இவ வாய் எங்க இருக்கு, அவர் முகம் எங்க இருக்கு? அது எப்படி கை யூட்டன் அடிச்சு போகுமா? பாத்தீங்களா, உங்களால எனக்கு தான் கெட்ட பேரு. எனக்கு இதெல்லாம் தேவையா? இது வரைக்கும் என்ன மதிச்சவங்க இன்னைக்கு கண்ணு போட்டதும் கேவலமா பேசுறாங்க. இதுக்கு கண்ணோட சேர்த்தியே உசுறு போயிருக்கலாம். சித்ரா கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்படி கேளுங்க, சோறு பட்டா என்ன ஆயிரும் கழுவிக்கலாம். ஆனா என் கண்ணு போயிடுச்சு, அதை எப்படி சரி பண்றது? எனக்கு சாப்பாடு வேணாம். ஹாசினி, என்னாச்சு? நீ சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. நீ சாப்பிடு. நான் மறுபடியும் கையில சாப்பாடு எடுத்து எல்லா இடத்துலயும் கொட்டிடுவேன். அதுக்கு எல்லாரும் திட்டுவாங்க. எதுக்கு வம்பு? அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாங்க. நீ சாப்பிடு. ஏஜே, ஹாசினி சொல்றது சரிதானே? எதுக்கு தேவையில்லாம நீயே ஊட்டி விடு. பரவாயில்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு போயிருக்கு, பாவம் ஊட்டி விடு ஏஜே. சரி, நானே விட்டுறேன். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணு. யார் இது? நான் தான். நான் தானா? தலையா தளபதியா? நான் தான் ஹிட்லர். ஏஜே. ஓ, நீங்க தானா? சரி, குட் நைட். என்ன பெட் மேலேயே படுத்துட்ட? நான் ஒரு பேஷண்ட், தரையில படுக்க முடியுமா? இன்னைக்குமா ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு கூட ஒரு பெட் கிடைக்குது, நான் இதுல படுக்க கூடாதா? இல்ல, எனக்கு தரையில படுத்து பழக்கம் இல்ல, அதான். கண்ணு இருந்தா நான் எதுக்கு பெட்ல படுக்க போறேன்? இப்படி ஆனதுக்கு நீங்க தானே காரணம். அந்த கில்ட்டி ஃபீலிங் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? இல்ல, நான் அதுக்கு சொல்லல. இல்ல, ஒரு மாசம் உன்னை நல்லபடியா கவனிக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு இல்லையா? அதான் நீ பெட்ல படுத்தா புரண்டு படுத்து கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்றது, அதுக்கு தான் யோசிச்சேன். ஓ, நீ அப்படி வரியா? நீங்க சொல்ற மாதிரி நான் கீழேயே படுத்துக்கிறேன். ஆனா ஏதாவது பூச்சி வந்து என் கண்ணை கடிச்சு அதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. அப்பப்பா, என்னமா யோசிக்கிறீங்க? நான் தேர்ல முல்லை செடி படர்ந்ததுக்காக தேரையே விட்டு கொடுத்த பாரு எங்க. இவ கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் பெட்ட தர மாட்டேன்னு சொல்ற நீங்க எங்க? ஓ பாரி, ஐ எம் வெரி சாரி. சரி சரி சரி, நிறுத்துறியா? சரி, இங்கே படுத்துக்கோ. கொஞ்சம் தள்ளி படு. தள்ளி படுக்கணுமா? ஐயே, தள்ளி படுன்னு சொன்னா கீழே விழுந்துருவியா?
அந்த பக்கம் தள்ளிப்படு. நீங்க கைட் பண்ணுங்க. சரி, ஒரே ஒரு உருளை. அப்படிதான், ஒரே ஒரு உருளை. போதும் 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 போதும். ஐயோ, ஏன் 16ல வைக்கிறீங்க? நான் குளிர்ல செத்தே போயிடுவேன். 16? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தான் கண்ணே தெரியல. அப்ப நான் 16ல வைக்கிறேன்னா 18ல வைக்கிறேன்னா உனக்கு எப்படி தெரியும்? இத நான் பார்த்துதான் சொல்லணுமா? நீங்க எப்பவுமே ஏசிய 16ல தானே வைப்பீங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே? நீங்க 16ல தானே வச்சீங்க. ஆமா. இந்த குளிர்ல நான் செத்தே போயிடுவேன். உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என் கண்ணு ரெண்டும் உசுக்குன்னு போயிடும். அதனால ஏசிய 25லயே வைங்க. 25ல வச்சா நான் எப்படி கண் மூடி தூங்குறது? உங்களுக்காவது மூடுறதுக்கு கண் இருக்கு, எனக்கு அது கூட இல்லையே. சரி, மாத்திர. ம். 23ல தான் இருக்கு. இது உனக்கு எப்படி தெரியும்? கவுண்டிங். என்னட்டியா? ஓகே. கரெக்டா இருக்கா? படுத்து தூங்கலாமா? யோ, ஓடிபி. உனக்கு போன் பண்றதுக்கு கால நேரம் கிடையாதா? இப்படி போன் பண்ணா கண்டுபிடிச்சிட மாட்டாரா? அவங்க கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல ஆதாரத்தை கண்டுபிடிச்சியா? நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன விளையாடுறியா? எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? நீ எவிடன்ஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள ஏஜேக்கு வயசாகி நல்லா வாழ்ந்து செத்துருவான் போல இருக்கே. அதுக்கு என்ன பண்றது? ஹிட்லர் எப்பவும் இளமையா இருக்கிறதுக்கு நான் லேகியம் அரைச்சு தர முடியும். ஏய், உனக்கு குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பத்தி தெரியாது. எல்லாம் தெரியும். நீ கொலவெறியோட அலையற. உன் மச்சான் ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு தூங்குறாரு. உங்க 2 பேருக்கும் மத்தியில நான் கிடந்து சாவறேன். ஏய், அந்த ஏஜேவை இன்னொரு டைம் என்னோட மச்சான்னு சொன்ன நான் டென்ஷன் ஆயிடுவேன். அவன் என் தங்கச்சியை கொலை பண்ண கொலைகாரன். அந்த எவிடன்ஸை சீக்கிரம் கண்டுபிடி. நான் உடனே அவனை ஜெயில தூக்கி போட்டே ஆகணும். நீ முதல்ல அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொடு எனக்கு. இல்ல என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வச்சிராத. உன்னோட எந்த முகத்தையும் இப்ப என்னால பார்க்க முடியாது. என்ன கிண்டல் பண்றியா? யோ, ஓடிபி. நான் இப்ப கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். கண்ணு தெரியாதவ மாதிரி நடிக்கிறியே, என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏய், பெரிய ஃப்ராடா இருப்ப போல இருக்கே நீ. ஆனா உன்னோட ஃப்ராடு தனெல்லாம் என்கிட்ட வேலைக்காவாது. நான் ஃப்ராடுக்கெல்லாம் ஃப்ராட். ஆதாரத்தை சீக்கிரம் எடுத்துட்டா. என்ன ஏமாத்த பார்க்காத. கண்ணு தெரியாதவளா நடிச்சிட்டு இருக்கிறதால ஹிட்லர் என்ன நம்புறாரு. அதனால எவிடன்ஸ் எடுக்கிறது எனக்கு ஈஸி. சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறேன். நீ போன வை. இந்த நேரத்துல இவங்க என்ன பண்றா? இவளுக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்புறம் எப்படி தனியா வெளியில வந்தா? ஐயோ, இவளா? உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ, வருதே மூதேவி வருதே.